அம்மா வரணும், சின்னம்மா வரணும். இப்போது திமுக ஆட்சியெலாம் ஒன்றும் கிடையாது. ஊழல் ஆட்சி நாசமாக பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை. இப்போ சின்னம்மா வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம். நாங்கள்லாம் தமாக மாவட்டத்தில் இருந்தோம். அம்மா முதலமைச்சர் ஆட்சி அமையணும்னு எங்களுக்கு ஆசை. அம்மா தலைமையில் ஒரு ஆட்சி பார்க்கணும் எங்களுக்கு ஆசை. அதுக்கு உழைப்போம், உயிர் கொடுத்து உழைப்போம். அம்மா ஆட்சி வளரணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். இப்போ நடக்கிற ஆட்சி ஒன்றும் அவ்வளோ சரிப்படலை, மக்களுக்கும் திருப்தி இல்லை. அதனால் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அம்மா தலைமையில் ஆட்சி அமைச்சாலும் இல்லை கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் நாங்கள் அதுக்கு பாடுபடுவோம். அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் என்ன வேணுமோ செயல்படுவோம். நல்லாட்சி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அம்மா வந்தால் நல்லாட்சி கொடுப்பாங்க. அம்மா கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. அம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சின்னம்மா ஒரு புதிய செயல்பாடு எது பண்ணாலும் அம்மா நல்லா இருக்குங்கிற மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஃபுல்லாக மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்போம் அன்னைக்கு. ஏன்னா அந்த திமுகவுடைய ஆட்சி கொலை கொள்ளை மற்றும் போதைப் பொருட்கள் தலைவிரிச்சு ஆடுது. அந்த ஒரு விஷயத்தினால மக்கள் புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது புரட்சி தாய் சின்னம்மாவுடைய தலைமையிலையோ அவங்க ஆதரவுலையோ ஒரு ஆட்சி வந்தால் மிகவும் நல்லா இருக்குங்க. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மாதிரி வரும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். புரட்சி தாய் சின்னம்மா எந்த வழியில் பயணிக்கிறாங்களோ அது நல்ல வழியாக தான் இருக்கும். அவங்க வழியில் நாங்கள் பயணிக்க ரெடியாக இருக்கோம். நாங்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள். நாங்கள் புரட்சி தாய் சின்னம்மா எந்த வழியில் பயணிக்கிறாங்களோ அவங்க அந்த வழியிலே நாங்கள் பயணிக்கலாம்னு